இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் அதிகமா முடி நரைக்குது. இத பாக்குற பெருசுங்க என்ன அதுக்குள்ள முடி நரைச்சிருச்சுன்னு கேக்குறாங்க. சரி நரைய மறைக்க டை போட்டு வந்தா என்ன முகம்லாம் கருத்துருச்சுன்னு கேக்குறாங்க. முடியல. கெமிக்கல் ஹேர் டை யூஸ் பண்ணோம்னா நெற்றி பகுதி காது ஓரத்துல எல்லாம் ஸ்கின் கருத்துருங்க. இது மட்டும் இல்ல சைடு எஃபெக்டும் அதிகம். அதனால கெமிக்கல் இல்லாத ஹேர் டை யூஸ் பண்றது பெஸ்ட்டுங்க. கிரே ஹேரை பிளாக்கா மாத்துறதுக்கு இயற்கையான முறையில நம்ம ஒரு ஹேர் டை ரெடி பண்ணிருக்கோம். இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு நம்மளே ஒரு டெமோ காட்டிடலாம். நம்ம முடிக்கு தேவையான அளவு இந்த பவுடர் எடுத்துக்கணும். தண்ணியை ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதோ இந்த பதம் வர அளவுக்கு தண்ணி ஊத்தினா போதுங்க. அப்புறம் எங்கெல்லாம் கிரே ஹேர் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணதுல இருந்து 45 நிமிஷம் கழிச்சு குளிச்சுட்டு வந்து பார்த்தா வெள்ளை முடி அப்படியே தான் இருக்கு. தலையில ஏற்கனவே ஆயில் வச்சிருந்ததுனால இதை அப்ளை பண்ணதும் ஒர்க் அவுட் ஆகலங்க. இன்னைக்கு தலையில ஆயில் சுத்தமா இல்லங்க. முன்னாடி சொன்ன ஃபார்மட்ல எங்கெல்லாம் நரைச்ச முடி இருக்கோ அங்கெல்லாம் இதை அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணதுல இருந்து 45 நிமிஷம் கழிச்சு குளிச்சுட்டு வந்து பார்த்தா நரைச்ச முடியெல்லாம் கருப்பா இருக்கும். இதை 3 மாசத்துக்கு வாரத்துக்கு ஒரு முறை யூஸ் பண்ணுங்க. அடுத்த 3 மாசத்துக்கு 15 நாளைக்கு ஒரு முறை யூஸ் பண்ணா போதும். இப்படியே 6 மாசம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா முடி நார்மலாவே கருப்பாகிடும். இயற்கையான முறையில தயாரிக்கப்பட்ட இந்த ஹேர் டை